Disclaimer. This video is made for entertainment purpose only. It doesn't mean to hurt any. And don't take it seriously. ஹலோ அடே மச்சான் எங்கே இருக்க? சரி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் பார்க் வரைக்கும் வரையா? சரி, சீக்கிரம் வா. வாடா வாடா, இங்கே வந்து உட்காருவா. வரேன். ஏன்டா வர சொன்னேன்? ஒன்றும் இல்லைடா, நம்ம காலேஜில் ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த ப்ராஜெக்டில் நீ நானும் தான் ஒர்க் பண்ண போகிறோம், அதான் உன்னை கூப்பிட்டேன். ப்ராஜெக்டா? எதை பற்றி? இந்த 2K கிட்ஸோட வெயில் காலமும் 90s கிட்ஸோட வெயில் காலத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்றத பற்றி நம்ம நேராக அவங்களே 90s கிட்ஸை பார்த்தோம், 2K கிட்ட பார்த்தோம், அவங்ககிட்டே நேராக கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதுவே நல்ல ஐடியா தானே? ஆமாம், ஆனால் இதில் தான் ஒரு சின்ன பிரச்சனைடா. என்ன பிரச்சனை? எனக்கு 90s கிட்ஸு 2K கிட்ஸுக்கு தெரியும், ஆனால் அவங்க கூட அவ்வளோக்கா அட்டாச்சாக இல்லை. உனக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க இருக்காங்களா? இதெல்லாம் சப்ப மாட்டேற. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்குதுடா. அப்படியா? சரி, அப்படின்னா அந்த அண்ணன் இப்போயே உடனே போய் பார்க்கலாமா? பார்க்க முடியாது, அந்த அண்ணன் வேலைக்கு போயிருக்கு, இல்லைன்னா இங்கே ஒன்று போயிருக்கோம். அப்படியா? சரி, அந்த அண்ணன் எப்போ பார்க்கலாம்? வேணா அந்த அண்ணனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்குறியா எப்போ வர்றது என்ன இதுன்னு? இப்போயே கூட வர சொன்னான்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம்டா. சரிலாம் பண்ணி பாருங்க. ஹலோ அண்ணா. சொல்லு தம்பி. என்னண்ணா இருக்கீங்க? வேலைக்கு வந்துட்டேன். ஏன் தம்பி, என்ன விஷயம்? இல்லைண்ணா, கொஞ்சம் பேசதான். ஏன்டா, என்ன விஷயம் சொல்லு. இல்லைண்ணா, நேரில் பேசினாதான். சரி, ஒன்று பண்ணு, நாளைக்கு எனக்கு லீவு தான், வா பார்த்துக்கலாம். நாளைக்காண்ணா? சரிண்ணா, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் ஓகே தாங்க. சரி, நாளைக்கு ஒரு 10-11 மணிக்கு ஆட்டம் கிரவுண்டுக்கு வந்துடுறியா? ஓகேண்ணா ஓகேண்ணா. சரிடா, மறக்காமல் நாளைக்கு வந்துடு. சரிண்ணா. அப்படியே அந்த அண்ணன் பேசிட்டேன்டா. சூப்பர்ரா. என்ன சொன்னாங்க, எப்போ வரதாம்மா? அந்த அண்ணன் நாளைக்கே ஃப்ரீயாக தான் இருக்குது, ஒரு 10 மணிக்கு மேலே வர சொல்கிறாங்க. 10 மணிக்கு மேலேயா? சரி, எங்கள் பார்க்குக்கா இல்லை ரவுண்டு கூட்டிகிட்டு போகிறேன். சரிடா, ஓகே, நாளைக்கு ரெடியாக இரு, நான் வரேன். சரி. ஓகேடா. சரி, போகலாமா? வா போகலாம். என்னடா யாருமே இல்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துருக்காரு அந்த அண்ணன். இங்கே என்னடா தனியாக பண்ணிட்டு இருக்கு? நீயே போய் கேளு. சரி, வா போவோம். வாடா. அப்புறம் இது வரைக்கும் தம்பி, நீ எங்கே நிற்கிறவா? அதோ வரணும். எதுக்கிட்ட என்ன பார்க்க வந்திருக்க? நான் எந்த பார்க்க வந்தேன், என்ன தம்பி? ஒன்றும் இல்லை, எங்கள் காலேஜ் ப்ராஜெக்ட் விஷயமா உங்களை பார்க்கணுன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கணும்ண்ணா. நாங்கள் 2 பேரும் இங்கே கிரவுண்டுக்கு வந்தோம். இங்கே வரப்போ பார்த்தா இங்கே யாருமே இல்லை, நீங்கள் மட்டும் தனியாக இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து நான் சின்ன வயசில் விளையாண்ட கிரவுண்டு. எனக்கு இங்கே அதிகமான விளையாட்டுகளை விளையாண்டோம்.
அந்த நினைவு வருது. எப்போல்லாம் எனக்கு தோணுமோ மனசுக்கு கஷ்டமாக இருக்குமோ இங்கே வந்து உட்காந்து பார்ப்பேன், கிரவுண்டு பார்த்துட்டு அமைதியாக ரசிப்பேன். ஓகே. நிறைய விளையாட்டுகள் இந்த மாதிரி விளையாண்டோம், அந்த நினைவுகள். நீ இதில் எதை பற்றி கேட்க வந்திருக்க? ஆனால் இப்போ உங்கள் சின்ன வயசில் உங்களோட சம்மர் டே ஹாலிடேஸ்லாம் நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றத பற்றி தான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறோம். அதாவது 2K கிட்ஸுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்னன்றதை. ஸோ உங்களோட சம்மர் டே ஹாலிடேஸோட அந்த டேஸை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்லை, விடுமுறையில் நிறையா விளையாட்டு விளையாண்டோம். அதை பற்றி உட்காந்து பேசினாலாம் சரிப்பட்டு வராது. நடந்துக்கிட்டே பேசுவோம். சரி, நான் போகலாம். டேய், நீ வரல? அப்பா சாமி, எனக்கு கால் வலிக்குது, நீயே போயிட்டு வா. உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு போடா. போவோம். விளையாட்டை பற்றி சொல்லணும்னா நிறையா விளையாட்டு இருக்குது. கில்லி விளையாடுவோம், 7 ஷாட் விளையாடுவோம், பச்சை குதிரை விளையாடுவோம், இடுபந்து விளையாடுவோம், ஒப்புளிச்சா விளையாடுவோம், கண்ணாமூச்சி விளையாடுவோம், அப்புறம் மரமேறி கொம்பு விளையாடுவோம், கிச்சு தாம்பூல விளையாடுவோம். குழிபந்து விளையாடுவோம். பந்தை உருட்டி விட்டால் எந்த குழியில் போய் விழுதோ அந்த குழியை அவங்களுக்கு சொந்தம். இது எல்லாத்த விட பம்பரை விளையாடுவோம். சைக்கிள் எடுப்போம்பா. யார் வீட்டிலும் அப்போல்லாம் சைக்கிள் கிடையாது. ஆனால் சைக்கிள் பார்த்தோம்னா கடையில் வாடகைக்கு விடுவாங்க. 1 மணி நேரத்துக்கு 1.5 ரூபா இல்லை 3 ரூபான்னு சொல்லி வாடகைக்கு விடுவாங்க. நாங்கள் பசங்களாம் சேர்ந்து யாரு கையிலே காசு இருக்காது. அவங்களுக்கு வீட்டிலேருந்து சாப்பிட்றத கொடுப்பாங்க. 1 ரூபா 2 ரூபா கொடுக்காது. அந்த காசை சேர்த்து வச்சு அது மூலமாக நாங்கள் விளையாடுவோம். அந்த காசை எடுத்துகிட்டு போய் தான் வாடகை காசு கேட்டோம், சைக்கிள் கேட்டோம்னா சைக்கிள் தருவாங்க. ஒரு 1 3 ரூபா தருவாங்க. அதில் ஷேர் பண்ணிக்குவோம். நாங்கள் கொஞ்சம் 3 ரூபா தான் 3 ரூபா தான் ஃபஸ்ட்டு 1.5 ரூபா விட்டாங்க. அப்புறம் 3 ரூபா. நாங்கள் 4 பேர் சேர்ந்தால் கூட அந்த காசில் ஷேர் பண்ணி ஆளுக்கு கொஞ்சம் நேரம் ஓட்டி அப்படி தான் சைக்கிள் ஓட்டி கற்றுப்போம். ஃபஸ்ட்டு குரங்க பெடல் போட்டு ஓட்டுவோம், அப்புறம் கம்பி மேலே ஏறுது. இப்படி தான் சைக்கிள் ஓட்டி. அதெல்லாம் போட்டியாக வச்சுருப்பீங்க? அதெல்லாம் ஒரு போட்டி. யார் ஃபஸ்ட்டு வராங்கன்னு சொல்லி போட்டி. மலை மேலே ஏறதா இருந்தால் கொஞ்சம் மேடான ஏறுற இடத்துல இறக்கத்தில் வரும்போது ஓட்டுறது, அதெல்லாம் ஒரு ஆர்வம்ப்பா. இப்போல்லாம் எங்கே ஒருத்தரும் யாரும் எதுவும் விளையாடுறதில்ல. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நாங்களுமே சின்ன பசங்களாக இருக்கும்போதெல்லாம் கிரவுண்டுக்கு வந்து விளையாடுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் இப்போ இருக்க பசங்க கிரவுண்டு பக்கமே கூட வரதில்லை. சரிண்ணா, நீங்கள் சொன்ன தகவல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீங்களும் விளையாடுங்கப்பா, உடம்புல ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா இருக்கும். சரிண்ணா, விளையாட பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள். சரிங்கண்ணா, கண்டிப்பாக. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணதுக்கு. சரிண்ணா, நாங்களும் கிளம்புறோம். சரிப்பா, வாங்க போகலாம். இங்கே பாருண்ணா, இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த நாய் உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்டு இருக்குது. இப்போலாம் சொன்னாலும் யாரும் புரிஞ்சிக்க போகிறதில்லப்பா. டேய், இங்கேயும் வந்து ஃபோன் தான் நோண்டிகிட்டு இருப்பியாடா? சரி வா, கிளம்பலாம். வா வா. அண்ணா நீ வரல? நீ போப்பா, நான் கொஞ்ச நாள் இருக்கேன், அப்புறமா வரேன். சரிண்ணா. சரி, அடுத்து என்ன அமைச்சம் பிளானு? அடுத்து என்ன, 2K கிட்ட தான். 2K கிட் பையனை பார்க்கணுன்னதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இங்கே எங்கடா இருக்கானுங்க அவனுங்க? டேய் அங்கே பாடுறான், அங்கே ரீல்ஸ் எடுத்துக்கிறாங்க. இங்கே தான் இருக்கானுங்களா? சரி வா போலாம். டேய் முகேஷ், இங்கே வாடா. டேய் இவன் பேர் தான் முகேஷ், என் பக்கத்து வீட்டு பையன். நீ என்னமோ கேட்டுன்னு சொன்னில்ல, அதுக்கு கேட்டுக்கோ. ஓகேடா, நான் பார்த்துக்கிறேன். டேய் தம்பி, நாங்கள் ஒரு 2 கேள்வி மட்டும் கேட்குறோம், அதுக்கு மட்டும் பதில் சொல்ல போதும். சரியா? சரி, சொன்னால் என்ன கிடைக்கும்? அப்படி என்னடா வேணும் உனக்கு? எனக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபாலோ பண்ணணும். அதுதான் பண்ணிக்கலாம். என்னமோ கேளுன்னு கேட்குறியா? கேளு. ஓகேடா. டேய் தம்பி, ஒன்றும் இல்லை, இந்த மே மாதம் லீவ்லாம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் ஃப்ரீ ஃபயர் விளாண்டேன், ஐபிஎல் மேட்ச் பார்த்தேன், இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பண்ணேன், பப்ஜி எல்லாம் விளையாண்டேண்ணா. சரி, ஒரே நிமிஷம். இந்த வீடியோவில் ஒரு அங்கிள் பேசுகிறார் பாரு, அவர் சொல்கிற ஏதாச்சும் கேமுக்கு இது நீ விளாண்டுருக்கியா?
பம்பரை விளையாடுவோம். அடுத்த கிரவுண்டில் கிள்ளித்தாண்டல் விளையாடுவோம், கல் எறிதல், அப்புறம் இடுபந்து விளையாடுவோம், கண்ணாமூச்சி விளையாடுவோம். ஓகேண்ணா. அப்புறம் 7 ஷாட் விளையாடுவோம். ஏன்னா இதெல்லாம் ஒரு கேமாண்ணா? எங்களுக்கு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பண்ணுறதுக்கே டைம் இல்லைண்ணா. என்னன்னா இந்த கேம் இருந்தால் நான் நீங்களே சொல்லுங்க. சேரா நீ போய் ரீல்ஸ் பண்ணு போ. சரிங்க. என்ன மச்சான் இப்படி பேசுகிறான்? அதுதான் பாரு மச்சான். மச்சான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நான் உங்கள்கிட்ட 90s கிட்ஸை பார்க்கணுன்னு சொன்னேன், முருகன் அங்கே கூட்டிகிட்டு போனேன். 2K கிட்ட பார்க்கணுன்னு சொன்னேன், நம்ம தம்பி முகேஷ் கிட்ட கூட்டிகிட்டு வந்து காமிச்சேன். அப்போ நம்ம என்ன ஜென்ரேஷனு? வச்சு நம்ம 2K கிட்ஸாக பிறந்து 90s கிட்ஸாக வளர்ந்து நம்ம இப்போ 2K இயர்லி 2K கிட்டாக இருக்கோம். அப்படி வேற ஒன்று இருக்கா? சரி மச்சான். டேய் இப்போ தான் அந்த பையன் போனோம், உடனே இப்போ ரீல்ஸ் போட்டிருக்கான். என்ன ரீல்ஸ் சார்? இப்போ என்னடா இது? இதான் இப்போ இதுதான் வச்சான் ட்ரெண்டிங் எல்லாம். என்ன ட்ரெண்டிங்கோ? இப்போல்லாம் திறமை இருந்தவங்க எவனுக்குமே வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. சுடு தண்ணி காலில் ஊற்றுற மாதிரி ஆடுறான்னு பாரு, அவங்களுக்கு தான் வாய்ப்பு இங்கே அதிகம். தெரிஞ்சுக்கோ. ஆமாம் மச்சான், அது என்ன உண்மைதான். எல்லாம் ஃபஸ்ட்டு பாடம் படித்து கற்றுக்கிட்டு இருந்தானுங்க, இப்போ படம் பார்த்து கற்றுக்கிறானுங்க. அந்த மாதிரி மாறிச்சுரா இப்போ. எங்கே போய் முடிய போகுதோ. சரி வா.